சத்தான ராகி கூழ் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன்ல பாதி அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சமா சீரகம், வெந்தயம், உப்பு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு ராகி கூழ் தேவையோ அந்த அளவுக்கு ராகி மாவு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா இதை கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா லூஸா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இதுல மிக்ஸ் பண்ண ராகி கூழ இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. கைவிடாம கலக்கணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல கட்டி விழுந்தா அதுக்கப்புறமா நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ராகி கூழ் நல்லா கிண்டிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி திக்கா ஆகுனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கட்டி விழாது. நல்லா இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இறக்கிட்டோம்னா போதும். பாருங்க நல்லா நிறம் மாறி வெந்து வந்திருக்கு. இது மேல லைட்டா தண்ணி ஊத்தி வச்சிருங்க. நம்ம எப்ப ராகி கூழ் குடிக்க போறோமோ அந்த சமயத்துல குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ராகி கூழ் தயாராயிரும். நீங்களும் உங்க வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.